அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன ஆர்டிகல் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 29 விண்ணில் பாய்கிறது GSLV F-15 ராக்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ GSLV F-15 அப்படிங்கிறது என்ன ஒரு காரணத்துக்காக அனுப்பப்படுது அப்படிங்கிறத முதல் வரிகளில் நமக்கு கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோளுடன் GSLV F-15 ராக்கெட் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 29ஆம் தேதி விண்ணில் ஏவப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு வழிகாட்டி செயற்கைக்கோள்கள் அப்படிங்கிறது இதுல வச்சு அனுப்பப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோம்னா இந்தியாவுடைய ஒரு முன்னோடி திட்டமாக இருக்கு, ஒரு முக்கியமான திட்டமாக இருக்கு, ஃபிளாக்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. IRNSS இந்தியன் ரீஜனல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி அமெரிக்காவோட GPS இருக்கோ அதே மாதிரி இந்தியாவுக்கான சொந்த ஒரு வழிகாட்டி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அதை வந்து IRNSS அப்படின்னு சொல்றோம். 2013 முதல் 18ஆம் ஆண்டு வரை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 செயற்கைக்கோள்கள் இந்த ஒரு காரணத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கோம். ஓகேங்களா, NAVIC சொல்லுவாங்க, நேவிகேஷன் ஃபார் இந்தியன் கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, நாவிக் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அந்த ஒரு விஷயங்கள் பார்த்தோம்னா 8 செயற்கைக்கோள்கள் அனுப்பப்பட்டிருக்கு. சமீபத்தில் பார்த்தோம்னா NVS-01 அப்படிங்கிறது கூட 2 வருடங்களுக்கு முன்பு அனுப்பப்பட்டிருக்கும். சரிங்களா, NVS அப்படின்னு பார்த்தோம்னா நேவிகேஷன் சேட்டலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ GSLV F-15ல என்ன அனுப்ப போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய அடுத்த வேரியண்ட்டை அனுப்ப போறாங்க, NVS-02 அப்படிங்கிறது. இது பார்த்தோம்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட டெவலப் பண்ணி நம்மளுடைய இந்த IRNS சிஸ்டம் அப்படிங்கிறத பயன்படுத்தி நம்ம வழிகாட்டுதல் போக்குவரத்து அந்த பயன்பாட்டுக்கெல்லாம் வந்து அதிகப்படியான ஒரு அக்யூரசியோட இந்த NVS-02 அப்படிங்கிறது ரெடி பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா, ஸோ NVS-02 அப்படிங்கிறது ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் இன்கார்பரேட் பண்ணி நம்மளோட IRNSஸோட அக்யூரசியை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. அதை ஜனவரி 29ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து GSLV F-15 மூலமா ஏவ போறாங்க. சரியா, ஸோ அது ஒரு முக்கியமான செய்தியா இருந்துச்சு. விண்வெளி சார்ந்த செய்திகளில் முக்கியமா நம்ம நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். சரிங்களா, மீண்டும் நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.